அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அவசரமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க. இன்றைக்கி நமக்கு அற்புதமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்குது. இதில் வரக்கூடிய அற்புதமான நேரம் குறித்து தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப விசேஷம் பொருந்திய நாளாக இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். ஏன்னா இது மாதிரி ஒரு நாள் அமையிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் கிடச்சிருக்கக்கூடியதை நம்ம ஏதாவது ஒரு வகையில் பயன்படுத்திக்கணும். அப்போது எந்தெந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு ஒவ்வொரு பதிவுலையும் சொல்லும்போது தான் உங்களுக்கு அது எது பொருத்தமாக இருக்குதோ அதை ஏதாவது ஒன்று தேர்வு செஞ்சு நீங்கள் பயன்படுத்திக்க முடியும். சரிங்களா? சரி, முதல்ல இன்றைக்கி என்ன சிறப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி ஜனவரி மாதத்தின் 23ஆம் தேதி, தை மாதத்தின் 9ஆம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை நாளாக இருக்குது. வெள்ளிக்கிழமைங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டுக்கும் சுக்கிரனுடைய வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. அதுவும் இது தை மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பெரிய வெள்ளிக்கிழமை நாளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நமக்கு நடந்துட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா ஷியாமலா நவராத்திரி. இந்த ஷியாமலா நவராத்திரி அப்படிங்கிறது சரஸ்வதி தாயாரை வழிபாடு செய்யக்கூடிய நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். 19ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதி வரைக்கும் நம்ம வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது சிறப்பு. இந்த ஷியாமலா நவராத்திரியில் வரக்கூடிய பஞ்சமி திதியை வசந்த பஞ்சமி அப்படின்னு சொல்லுவோம். இன்றைக்கி நமக்கு அந்த பஞ்சமி திதியானது இருக்குது. இந்த நாள் தான் சரஸ்வதி தாயார் அவதரித்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே நம்ம வளர்பிறை பஞ்சமி நாளில் மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்கிறது, வாராகியம்மன் வழிபாடு செய்கிறதெல்லாம் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும். மேலும் வெள்ளிக்கிழமை நாளில் இந்த வசந்த பஞ்சமி வந்திருக்கிறது இன்னும் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே இந்த நாளில் செய்ய வேண்டிய 4 விதமான பரிகாரங்கள் குறித்து வீடியோ போட்டிருக்கிறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் காலையில் குளித்தாலும் சரி, சாயந்தரமாக குளித்தாலும் சரி, குளிக்கும் தண்ணீரில் ஒரு பொருள் சேர்த்து குளிங்கன்னு சொல்லியிருப்பேன். இந்த கலரில் மிக்ஸ் ஆன மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். அடுத்து பார்த்திங்கன்னா, கற்பூரவள்ளி இலையை வச்சு ஒரு பரிகாரம் சொல்லியிருப்பேன். அடுத்து பார்த்திங்கன்னா, இன்று மாலை நீங்கள் ஏற்றக்கூடிய தீபத்தில் ஒரு பொருள் சேர்த்து ஏற்றுங்க, இதன் மூலமாக குடும்பத்துக்கே பணவரவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அடுத்து பார்த்திங்கன்னா, பணம் சேர, நகை சேர, அடகு வச்ச நகை வீட்டுக்கு சீக்கிரமாக மீட்டெடுக்கிறதுக்கு ஒரு பூ பரிகாரம் சொல்லியிருப்பேன். அந்த பூ ஒன்று கிடச்சிச்சினாலும் அந்த ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இது வரைக்கும் அந்த வீடியோக்கெல்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப எளிமையானது. இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கலாம், இல்லை ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கலாம், அல்லது இப்போ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கலாம். எல்லாருமே செய்யக்கூடிய வகையில் தான் இந்த ஒரு விஷயமானது இருக்க போகுது. இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே செய்யலாம். பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம், பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம், அசைவம் சாப்பிட்ருந்தீங்கனாலும் செய்யலாம், வேற்று மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம். சரி, எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். மதியம் 1:42 2 மணி 18 நிமிஷம். சக்தி வாய்ந்த இந்த ஒரு 36 நிமிஷத்தை நீங்கள் தவற விடாதீங்க. அதுலேயும் குறிப்பாக ஒரு 18 நிமிஷம் இருக்குது, அது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னே சொல்லலாம். பணம் தொடர்பான பிரச்சனைகள் நீங்குவதற்கு இந்த டைமிங் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இப்போ டைம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க இல்லையா? இந்த டைமை ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் சொல்கிற மாதிரி உங்களை நீங்களே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. 2 உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி அந்த சூட்டை உச்சந்தலையிலையும் கண்கள்லையும் ஒத்தி எடுத்துக்கோங்க. அதன் பிறகு ஏதாவது ஒரு சில்லறை காசு எடுத்துக்கோங்க. ஏன்னா பணம் சேருவதற்காக தான் நம்ம இந்த பரிகாரத்தை செய்ய போகிறோம். அப்போ சில்லறை காசு எடுத்துக்கிறது நல்லது. ஏதாவது ஒரு காசை பயன்படுத்துறது காட்டிலும் பஞ்சமி திதி அன்னைக்கு நம்ம 5 ரூபாய் காசை பயன்படுத்துறது சிறப்பு. ஏன்னா பஞ்சமிங்கிறது 5ஆவதாக வரக்கூடிய திதி தான். மேலும் இது வாராகியம்மன் வழிபாட்டுக்குரியதுன்னு சொல்லும்போது அவங்களே பார்த்திங்கன்னா சப்த கன்னியர்களில் 5ஆவதாக தான் இருப்பாங்க. அடுத்து இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 23. இதனுடைய கூட்டுத்தொகை நமக்கு 5ன்னு வருது. பஞ்சமி திதியில் இந்த 5ங்கிற என்னோட கூட்டுத்தொகை வரதே சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அதனால் இந்த 5 ரூபாய் காசு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க, வலது கை கொண்டு முடிக்கோங்க. ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, அப்படியே ஒரு நிமிஷம் கண்ணை மூடி நான் சொல்லக்கூடியதை ஒரு 5 முறை சொல்லுங்கள். அது என்ன அப்படின்னு உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும், நானும் சொல்லி காட்டுறேன். ஓம் ரீங் வசி வசி தனம் பணம் தினம் தினம். ஓம் ரீங் வசி வசி தனம் பணம் தினம் தினம். ஓம் ரீங் வசி வசி தனம் பணம் தினம் தினம். இது பணத்தை வசீகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு மந்திரம் அப்படின்னே சொல்லலாம். இதை எந்த நாளில் வேணாலும் சொல்லலாம். குறிப்பாக வெள்ளிக்கிழமை நாளில் சொல்லும்போது ரொம்ப பலன் அதிகமாக கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதுவும் இன்றைக்கி வசந்த பஞ்சமியும் இருக்கிறதுனால, அதுவும் நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த நேரம் ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கிறதுனால இந்த நேரத்தில் இதை நீங்கள் ஒரு 5 முறை சொல்கிறது நல்லது.
அதுலேயும் அந்த 1:42லேருந்து 2 மணி வரைக்கும் ஒரு 18 நிமிஷம் பார்த்திங்கன்னா நமக்கு சுக்கர ஓரை நேரத்தில் வருது. வெள்ளிக்கிழமை நாளில் சுக்கர ஓரையே சிறப்பு தான். இது காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9ன்னு வரும். இப்போ மதியம் பார்த்திங்கன்னா 1 to 2. இப்போ நான் சொல்லியிருக்கிற நேரம் பார்த்திங்கன்னா 1:42லேருந்து 2:18. இதில் நமக்கு இந்த 42லேருந்து 2 மணி வரைக்குங்கும்போது ஒரு 18 நிமிஷம் வந்து கிடைக்குது. இது ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னே சொல்லலாம். முடிஞ்ச அளவுக்கு இது கூட நீங்கள் வந்துட்டு பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? சரி, இந்த மந்திரமெல்லாம் சொல்லி முடிச்ச பிறகு இந்த காசை என்ன பண்ணலான்னா உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சுக்கோங்க. முடிஞ்சால் ஏதாவது ஒரு துணியில் சுற்றியோ பேப்பரில் சுற்றியோ கூட நீங்கள் வந்துட்டு வைக்கலாம். ஒரு 24 மணி நேரமாவது இதை செலவு பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அதன் பிறகு நீங்கள் ஏதாவது மங்கள பொருட்கள் வாங்குறதுக்கு இந்த காசை வந்து பயன்படுத்திக்கலாம். இது எல்லாரும் எளிதாக செய்யும்படி தான் கொடுத்துருக்குறேன். ஸோ யாருமே வந்துட்டு வாய்ப்பு மிஸ் பண்ணிடாதீங்க. வீடியோ பிடிச்சதா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.